Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE. அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் கணினி வழியான நீட் போட்டி தேர்வு. இந்த நிலையில் இந்த திட்டத்தில் 25 லட்சம் மாணவர்களுக்கு ஒரே நாளில் கணினி வழியில் தேர்வு நடத்துவது சாத்தியமா, சர்வர் பிரச்சனை ஏற்படுமா என பல கேள்விகள் நம்மிடையே எழுகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், இந்த திட்டத்தில் முறைகேடு நடக்காமல் தடுப்பது சாத்தியமா? கல்வியாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க? விவரங்கள். நாடு முழுவதும் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்காக நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தேர்வு அவ்வப்போது பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருவது மத்திய அரசுக்கு மிகுந்த ஒரு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தேர்வு கடந்த 2013ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது என்றாலும் கூட 2015ஆம் ஆண்டு முதல் இந்த தேர்வானது நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 2017ஆம் ஆண்டு முதல் இந்த நீட் தேர்வானது நடைபெற்று வருகிறது. கடந்த காலங்களில் இந்த நீட் தேர்வு பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. 2015ஆம் ஆண்டே இந்த தேர்வினுடைய கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானதால் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 2019இலும் இதே போன்று இந்த கேள்வித்தாள் சர்ச்சை வெடித்தது. அதே போன்று 2023ஆம் ஆண்டு மணிப்பூர் மாநிலத்தில் இந்த தேர்வு குளறுபடி காரணமாக அந்த மாநிலத்தில் மட்டும் மீண்டும் ஒரு மறுதேர்வு நடத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி 2024ஆம் ஆண்டிலும் மிகப்பெரிய அளவிற்கு ராஜஸ்தான், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் முன்கூட்டியே கேள்வித்தாள் வெளியானதால் பல புரோக்கர்கள் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்களுக்கு மட்டும் மீண்டும் மறுதேர்வு நடத்தப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடத்தப்பட்ட நீட் நுழைவுத் தேர்வுடைய கேள்வித்தாள்கள் 2 நாட்களுக்கு முன்னதாகவே ராஜஸ்தான் மாநிலத்தில் வெளியாகி மிகுந்த ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. இது அரசியல் கட்சிகள் தளத்திலும் மிகுந்த ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தியதன் காரணமாக இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. வரக்கூடிய 21ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 21ஆம் தேதி இந்த மறுதேர்வு நடைபெறும் என்றும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு வருவதன் காரணமாக பல்வேறு கண்காணிப்புகளுக்கு மத்தியிலும் இந்த தேர்வில் முறைகேடு நடப்பதை தடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற ஒரு நிலை காரணமாகவும் அடுத்த ஆண்டு முதல் இந்த நீட் நுழைவுத் தேர்வு சிபிடி என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது கணினி வழியில் இந்த போட்டித் தேர்வை நடத்துவது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அடுத்த ஆண்டு இந்த கணினி வழியிலான தேர்வு எவ்வாறு நடத்தப்படும், இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்று பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஏனென்றால் நாடு முழுவதும் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 23 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்த நிலையில் அடுத்த ஆண்டு இது மேலும் 2 லட்சம் அதிகரிக்கலாம். எனவே ஒரு தோராயமாக 25 லட்சம் மாணவர்களுக்கு ஒரே நாளில் நாடு முழுவதும் கணினி வழியில் போட்டித் தேர்வை நடத்துவது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பது கல்வியாளர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் சர்வர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. சாதாரணமாகவே தேர்வு முடிவுகள் வெளியிட்டாலே பல லட்சம் மாணவர்கள் ஒரே நேரத்தில் அந்த தேர்வு முடிவுகளை அறிவதற்காக இணையதளத்தை பார்க்கும்போது அந்த இணையதளம் முடங்கக்கூடிய நிலை எல்லாம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 25 லட்சம் மாணவர்களுக்கு ஒரே நாளில் எவ்வாறு இந்த தேர்வை நடத்துவார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கான முன்னேற்பாடுகள் எப்படி இருக்கும் என்ற தெரியாத சூழலும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக கல்வியாளர்கள் மத்தியில் நாம் பேசிய போது கல்வியாளர் சீனிவாச சம்பந்தம், அதே போன்று நெடுஞ்செழியன் உள்ளிட்ட பலரும் பலவாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் இந்த கணினி வழியிலான தேர்வின் போது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஏன் குறிப்பாக நீட் முதுகலை தேர்வுக்காக நடத்தப்பட தேர்வில் கூட அந்த கணினி வழியில் நடத்தப்படுகிறது. அதிலும் பல்வேறு பிரச்சனைகள் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கின்றன என்ற கருத்துக்களையும் முன்வைக்கிறார்கள். எனவே இந்த கணினி வழியில் நடத்தக்கூடிய தேர்வு முற்றிலும் பாதுகாப்பானது என்று கூறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதிலும் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த தேர்வை எவ்வாறு மத்திய அரசு நடத்தப் போகிறது, பாதுகாப்பான முறையில் எவ்வாறு நடத்தப் போகிறது, ஒருவேளை சர்வர் பிரச்சனை ஏற்பட்டால் மாணவர்கள் சில நிமிடங்களோ அல்லது 5 நிமிடமோ 10 நிமிடமோ இந்த தேர்வு அறையில் கால தாமதம் ஏற்பட்டால் அவர்கள் எவ்வாறு மீண்டும் அந்த நேரத்தை ஈடுகட்டுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும்தான் அந்த கணினி இயங்கக்கூடிய வகையில் அது செட் செய்யப்பட்டிருக்கும். எனவே அந்த குறிப்பிட்ட நேரம் முடிந்தவுடன் அந்த கணினி தானாகவே மேற்கொண்டு செயல்படாத அளவிற்கு முடங்கிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே கணினி திரையில் தோன்றக்கூடிய கேள்விகளை பார்த்து அதிலேயே விடைகளை அளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த தேர்வு நடைமுறை என்பது இருக்கும். எனவே இந்த தேர்வு அறையில் மாணவர்கள்
மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அவர்களுடைய நேரத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த தேர்வு நடைமுறைகள் இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. மத்திய அரசை பொறுத்தவரை இந்த தேர்வை நடத்துவதற்கு முன்னதாக முழுமையான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மாணவர்களுக்கு பாதிப்பில்லாமல் இந்த தேர்வை நடத்துவது என்பது மத்திய அரசுக்கு பொறுத்தவரை, அதே போன்று தேசிய தேர்வு முகமைக்கு பொறுத்தவரை மிகுந்த ஒரு சவாலாகவே இருக்கும் என்பதும் கல்வியாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE.